bro H40 Neo review போடுங்க bro. H40 Neo bro சீக்கிரம் அந்த வீடியோ போடுங்க. H40 review ஏப்பா தமிழ் கட்டப்பட்டு போட்ட வீடியோ இல்லையா? வீடியோ போடுங்க bro. போடுறேன். ஏன் இந்த ஃபோனோட ரிவ்யூ இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை 21,000 ரூபாய்க்கு வந்து தந்திருக்காங்க. பட் உண்மையாகவே டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போடணுன்னா டைம் ஆகும்ல. சும்மா வந்த அன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதில் ரிவ்யூன்னு பேர் போட்டு அப்படியெல்லாம் வியூஸ் வாங்கினா உண்மையாகவே ரிவ்யூவில் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் பொறுமையாக முடிவு எடுத்துக்கலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த ஃபோனில் என்ன இருக்குது அண்ட் என்ன இல்லை வாங்க பார்க்கலாம். இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன். முழுசாக வந்து பார்த்துருங்க. திரும்ப நான் ஸ்பெக்கை ரிப்பீட் பண்ண விரும்பல. ஏன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, வீகன் லெதர் இருக்குது, கர்வ்டு டிஸ்பிளே, IP68 ரேட்டிங், 5000 mAh பேட்டரி, இது எல்லாம் ஸ்பெக்கில் கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாகவே இதெல்லாம் எப்படி இருந்தது ப்ராக்டிக்கலாக என்னுடைய யூசேஜில் அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தாங்க. இந்த பர்டிகுலர் கலர் நான் ரீசெண்ட் டைமில் அந்த G84 பார்த்துருந்தோம், ரெட் கலரில் இருந்தது, அதுவுமே நல்லா இருந்தது. பட் இந்த கலர் அதை விடவே எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க அண்ட் டச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் ஃபோனை எங்கேருந்து எப்படி யூஸ் பண்ணாலுமே அந்த ப்ரீமியம் டிசைன் அப்படின்றது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், ரொம்ப 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 ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப ஸ்லிமான ஸ்மார்ட் ஃபோன். இன்ஃபேக்ட் இதோட வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 170 grams தான் இருக்குது. ஸோ இன் ஃபீலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த கேஸ் அவங்க பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு பாருங்களேன். ஸோ நிறைய டைம் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு நல்ல கலரை தேர்ந்தெடுத்து ஃபோனை வாங்குவோம். ஒன்று வெள்ளை கலரை கொடுத்து அது வேறு மாதிரி இருக்கும், இல்லை சம்மந்தம் மேலே அது ஒரு கலரை கொடுப்பாங்க, அந்த டிசைனே மறைஞ்சு போயிடும். பட் இவங்க கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கலரில் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது, முக்கியமாக குவாலிட்டியும் நல்லா இருக்குது. போட்டு யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு அதே வாவ் ஃபேக்டரை அப்படியே ரீடைன் பண்ணுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கேஸ் மேலெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. நம்ம ஏற்கனவே இந்த கர்வ்டு டிஸ்பிளேஸ் ஃப்ளாட் டிஸ்பிளேல சொல்லியிருப்போம்ல, அதே விஷயம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளேங்க. 144 Hz OLED டிஸ்பிளே, HDR10 சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு NEG டிராகன் டைல் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் HDR பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல மட்டும் தான் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஸோ டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே சொல்லலாம். அண்ட் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா நான் இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. மோட்டோரோலா இந்த இடத்துல they nailed it. அடுத்த ப்ளஸ் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். எங்க உங்களுக்கு மோட்டோரோலாவுடைய ஒரு சில ஆப்ஸ், ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வேஸ்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ரெடி ஃபார் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரே வைஃபைல வச்சு ரெடி ஃபார்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை மிரர் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதிலே வந்து கேம் ப்ளே பண்ணலாம், இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படின்றது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுலேயுமே செய்ய முடியும். இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு சங்கடமான விஷயம். ஏன்னா கொடுக்குறதே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, 2 வருஷம் எதுக்கு, ஒரு 3 வருஷமாச்சும் கொடுக்கலாம்ல. கூகுள் எல்லாம் 7 வருஷம் போயிட்டான். என்ன மோட்டரோ இது நியாயமா? ஏன்னா ஜென்ரலி மோட்டோரோலாவில் இந்த அப்டேட்ஸ்லாம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா மொபைல் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு நார்மல் கன்சியூமருக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும். சிம்பிள். உலக மொபைல் காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்றது போலலாம் டைலாக் விட்டுருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் இருக்காத வேலைலாம் இல்லை. இது ஏற்கனவே நம்ம பார்த்த பழைய ப்ராசஸர் தான், பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க. 7030 டைமண்ட் 3 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? 100 ஸ்கோரை பாருங்கள், 4 லட்சத்துக்கிட்ட வந்துச்சு. இதே Geek One ஸ்கோர் அண்ட் 3Dயில் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே ஸ்டெபிலிட்டியிலிருந்து த்ராட்லிலிருந்து எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட செம்ம ப்ராசஸர், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் ப்ராசஸர் எல்லாமே வந்து இருக்குது. பட் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ப்ராசஸர். கேமிங் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேமிங் விளையாடலாம், மாடரேட்டாக வச்சு விளையாடலாம். ஒரு 40 நிமிஷம் வச்சு 40 நிமிஷம் வரைக்கும் விளையாடும் போது பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸாக புஷ் பண்ணும்போது ஸ்லைட்லி இந்த இடத்துல வார்ம் வருது, வார்ம்னஸ் லைட்டாக இருக்குது, ஓவர் ஹீட்டிங் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த H40 பயங்கரமாக கொதிச்சிச்சு. அந்தளவுக்கு ஹீட்டிங், ஓவர் ஹீட்டிங் வந்து கிடையாது, ஸ்லைட்லி வார்ம் ஆகுது, பிரச்சனை கிடையாது. இந்த வாட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் கேமிங்கை தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரேம் ட்ராஸ் கண்டிப்பாக வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இது ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது. நீங்கள் கேமிங்காக பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் த ஸ்மார்ட் ஃபோன். தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. நாங்கள் ஜியோ சிம்மை போட்டு டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஸ்பீட் வரும்பொழுது நல்ல ஸ்பீட்
எல்லாமே ஓகே. பட் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ 5Gலியாக இருக்கட்டும், வைஃபைலியாக இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது இல்லை, ஒரு சில டைம் ஆப் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் கூட ரிசீவ் ஆகிறது இல்லை. இது ஒரு சின்ன பக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு நிறைய டைம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 1 வீக்கில். ஸோ இந்த விஷயத்தை அவங்க சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். மற்றபடி தேவையான எல்லா விதமான சென்சஸும் இருக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்லேயே நமக்கு IP68க்கான ரேட்டிங் தராங்க. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போய் நேராக நம்ம கடலில் போட்டுடலாம், கடலுக்கு வண்டி ஏடுறா அப்படின்லாம் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. IP68னா என்னன்றது உங்களுக்கே நல்லா தெளிவாக வந்து தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு ஸ்மார்ட் தான் எல்லாருமே. IP68 இருக்கிறது ஒரு கூடுதல் ப்ளஸ், அவ்வளோதான். பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுங்க. பெரிய பேட்டரி. பட் இவ்வளோ பெரிய பேட்டரியை இந்த அளவுக்கு ஸ்லிம் ப்ரொஃபைலில் வெயிட்லெஸ்ஸாக எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கே ஒரு பாராட்டுகள் மோட்டோக்கு. பேட்டரியில் ஒரே ஒரு ஹிட் அண்ட் மிஸ் இருக்குது. என்னென்னா 144 Hz உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி சும்மா சர்றன்னு காலி ஆகுது. ஒரு நாள் தான், ஈவினிங் டைமில் கண்டிப்பாக சார்ஜ் போடுற மாதிரி ஆகிடுது. இல்லை எனக்கு 144 Hz வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோவில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 Hz வராது. ஆட்டோவில் வச்சா டிஃபால்ட்டாக 120 Hz வரைக்கும் தான் வந்து மாறி மாறி வந்து போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் மிஸ்ஸிங் தட் 144 Hz. ஓகேங்களா? அப்படி வைக்கும் போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு நைட் டைம் வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது ஒரு செம ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு கேமிங் மொபைல் கிடையாது. அப்படின்றதுனால நமக்கு 144 Hz அந்த இடத்துல யூஸ் இல்லை. சரி, இந்த சைடில் நம்ம வந்து அதிகமாக வச்சு யூஸ் பண்ணலாம், நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங் இதெல்லாம் இருக்கும்னு நினச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ ஒரு மிக்ஸ் மேட்ச். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி 50 மெகாபிக்சலுக்கான OS கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் விச் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் அ மேக்ரோ அண்ட் டெப்த்துங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேக்ரோ எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு குவாலிட்டி வந்து கிடச்சிருக்கு. அண்டு உங்களுக்கு நார்மலாக எடுக்கக்கூடிய கேமராவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். மோட்டோ இந்த வாட்டி உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக மோட்டோவில் ஒரு கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து எந்த ஃபோன்லையுமே கேமரா வந்து அந்தளவுக்கு கிடையாது, ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி உண்மையாகவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது வாவ் செம்ம கலர்ஃபுல்லாக தெரியுதே அப்படின்னு வந்து நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது, தெரியுது. ஓகே, இது ஜென்ரலாக நம்ம இந்த ஃபோனை மட்டும் வச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் கேமராவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரீசெண்டாக தான் இந்த Z7 Pro வந்து பார்த்துருந்தோம். நல்ல கேமராஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதுலேயுமே ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஈவினிங் டைமில் எடுத்த இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள். சைட் பை சைட் பார்க்கும்போது ஐயோ அப்போ மோட்டோலாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லையோ, கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. iQOO நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கா? ஆனால் iQOOலையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் டிண்ட் வந்து லைட்டாக வந்து இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, டிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் இந்த சைடில் நம்ம வந்து மோட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் பிளாக்ஸ் அதிகமாக தெரியுது, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது. ஸோ ஷார்ப்னஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜஸை பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஃபீல் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்க்கும்போது மோட்டோ ரொம்பவே ஓவர் பூஸ்ட் பண்ணியிருக்கு. iQOO வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக வந்து காமிச்சிருக்கு. நேச்சுரலாக இருக்குது இமேஜ், அதே அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது கேமரா குவாலிட்டியும் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. இது ஈவினிங் டைமில் கொஞ்சம் லைட்டிங்லாம் கரெக்டாக அந்த மழை வரும் காலம் அந்த மாதிரி சன்னெல்லாம் இல்லாத டைமில் எடுத்தது. இதுவே நாங்கள் மதியம் 12 மணிக்கு 1 மணிக்கு டைமில் எடுத்த நல்ல வெயில் வர டைமில் அந்த மாதிரி எடுக்கும் போது எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். மோட்டோது அந்த ஓவர் பூஸ்ட் ஓவர் கலர்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குது. ஆனால் இந்த சைடில் iQOO இந்த இடத்துல பார்க்கும் போதெல்லாம் என்னடா டல்லாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் தான். ஆனால் நைட் டைமில் இந்த லோ லைட்லலாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு iQOO இந்த ஆரா லைட்டிங்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பேட்டரி இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கேமரா இந்த வாட்டி மோட்டோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இட்ஸ் நாட் த பெஸ்ட். ஓவர் சேச்சுரேஷன் ஓவர் பூஸ்ட் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம செல்ஃபியில் பார்க்கும்போது iQOO பெட்டராக இருக்குங்க. ஏன்னா என்னுடைய உள்ளங்கை வந்து பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு வந்து மோட்டோவில் டார்க்கராக பண்ணியிருக்குன்னா ரொம்ப ஒரு ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட் அதிகமாக வந்து பண்ணியிருக்கு. iQOO இந்த இடத்துல வந்து பெட்டராக இருக்குது. ஸோ செல்ஃபியில் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தாலுமே இந்த கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் வந்து எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் விளையாடுதுங்க. ரெண்டு ஃபோன்லையுமே நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மோட்டோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இதில் பார்க்கும்போது எனக்கு மோட்டோது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. பட் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி தெரியுது. இப்போ ஜஸ்ட் நான் ஜாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ எதில் நல்லா இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இப்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டு ஃபோன்லையுமே. இப்போ நான் ஜஸ்ட் ஜாக் பண்ணுறேன்.
ரெண்டுத்துல ஸ்டெபிலிட்டி இப்போ எது நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. முன்ன வாட்டி ரெண்டுத்துலயுமே ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணி எடுத்தது. மற்றது கான்சென்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஜாக் கிடையாது. நீங்கள் மெமரி கார்டை தனியாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அண்ட் கால் ரெக்கார்டிங்க்கு டிஃபால்ட்டாக கூகுள் லைடர் தான் அக்கா வந்து கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. இது கேமிங்கான ஃபோன் வந்து கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு நார்மலாக ஸ்டாக் ஆண்ட் ஃபோனை நீங்கள் வந்து வாங்கணும். கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸும் சுமாராக இருக்கணும். எனக்கு இந்த ஸ்லிம் ப்ரொஃபைலில் ஒரு 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தால் போதுன்றவங்களுக்காக மட்டுமே இந்த ஃபோன். பட் இதே செக்மெண்ட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபோனுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா iQOO Z7 Pro இருக்குது. இதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப மெயின் அப்படின்றவங்க போக்கோ F5 வந்து பார்க்கலாம். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கேட்டகரியில். 7+ Gen 2 ப்ராசஸர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். நீங்கள் அதையுமே கன்சிடர் பண்ணலாம்.